இந்த நாள் நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் எரேமியா 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 9-10. எரேமியா 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 9-10. எல்லாவற்றையும் பார்க்கிறோம், இதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறிகிறவன் யார்? அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவன் வழிகளுக்கு செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதாய் கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளித்திரியங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறேன். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வசனத்தோடு பேசுகிறார். Today's scripture reading is taken from Jeremiah chapter 17 verses 9 and 10. The heart is deceitful above all things and desperately wicked. Who can know it? I, the Lord, search the heart. I test the mind, even to give every man according to his ways, according to the fruit of his doings. May the good Lord add his blessings upon his word and meditation today. Amen. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியுமாக தேவன் கிருபைக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். உங்க மத்தியிலே தேவ வார்த்தையை பிரசங்கிக்கும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். போன சர்மன்ல உங்கள்கிட்ட நான் சொன்னேன், இந்த வாரம் தேவ வார்த்தை கொஞ்சம் கடினமாக நம்மளை கண்டித்து கொள்ளும்படி, அல்லது நம்மளோட சூழ்நிலை, நம்ம எங்க இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற காரியத்தை அவர் பேச போகிறார். ஏன்னா அவர் கொடுத்த வார்த்தை இந்த வருஷத்துல, முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் நான் கூட்டி கொடுப்பேன். First seek the kingdom of God. Seek the kingdom of God and his righteousness, God says, and all these will be added to you. So அவர் என்னென்னத்தெல்லாம் நமக்கு கொடுப்பேன் என்று அவர் சொல்லிக்கிட்டே வராரு. So போன சர்மன்ல தேவன் சொன்னாரு, தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். God has given us the authority. எதுக்காக அந்த அதிகாரம்? பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்க, எல்லா வல்லமையும் எதிர்த்து நிற்க அந்த வல்லமையை நம்ம கரத்துல கொடுத்திருக்கிறேன் என்று சொல்றாரு. சொல்லிட்டு ஒண்ணு சொன்னாரு, இதிலை பெருமை பாராட்டாதீர்கள். அப்பனா அந்த வல்லமை இருக்குது. அந்த வல்லமையின் காரியங்களை செய்யும் போது தேவன் செய்யும் அந்த மகிமையை பார்த்து பெருமை கொள்ளாதீங்க. எப்போதுமே தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. Because God who does the miracle, God who do the thing, அதாவது கர்த்தரே காரியங்களை செய்து அவரோட நாமத்தை மகிமைப்படுத்துறாரு. நம்ம ஒரு கருவி தான், we are only an instrument. இதைத்தான் தேவன் எச்சரித்தார் அல்லது சொல்லி கொடுத்தார். சோ இன்னைக்கு தொடர்ந்து வாசிச்ச வசனத்தை பாத்தீங்கன்னா அங்க போட்டிருக்குது, the heart is deceitful above all things and desperately wicked. Who can know it? I, the Lord, search the heart. I test the mind, even to give every man according to his ways, according to the fruit of his doing. பாருங்க, இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா தேவன் சொல்கிறார், நம்மளோட செய்கைக்கு தக்க தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆனா இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்கு முத அவர் சொல்றாரு, நம்ம இருதயத்தையும் நம்ம மைண்டையும் அவரு டெஸ்ட் பண்ணி பார்க்கிறாரு, அவர் சோதிச்சு பார்க்கிறாரு. ஏன் அந்த வசனம் சொல்றது, இட் இஸ் வெரி டிசீப்ஃபுல். எது டிசீப்ஃபுல்? இந்த ஹார்டும் இந்த மைண்டும் வெரி டிசீப்ஃபுல் அண்ட் வெரி விக்கட். ஓகே, ஏன்னா இப்ப வெளியே பார்க்குற பாருங்க, எல்லாம் அருமையாக சந்தோஷமாக பேசுறதுல சிரிச்ச முகமாக எல்லாம் இருக்குது. ஆனா இந்த இருதயத்துக்குள் என்ன போயிட்டு இருக்குது, இந்த மைண்ட் என்ன சிந்திச்சுட்டு இருக்கு? ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு முத இதே வார்த்தை வந்துச்சு நம்ம மத்தியில, இருதயத்தை பாதுகாத்துக்கணும், இருதயம் ரொம்ப கருக்குள்ளது காரியம், அந்த காரியம் என்று தேவன் சொன்னார். சோ இன்னைக்கு மறுபடியுமாக இந்த வார்த்தையை நம்ம மத்தியிலே அவர் பேச போகிறார். சோ பேசும்படி கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். புறப்பட்டு வந்த வசனத்துக்காகவும் நன்றி. இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை ஐயா. ஆண்டவரே, நாங்கள் உங்க பிள்ளைகள் ஐயா. எங்களை கடிந்து கொள்ளும் அதிகாரம் உங்க கரத்தில் உண்டு ஐயா. எங்களை ஆசீர்வதிக்கவும் அந்த அதிகாரம் உங்க கரத்தில் உண்டு ஐயா. எங்களோடு பேசி ஐயா, எங்களை பலப்படுத்தி, எங்களை உற்சாகப்படுத்தி, இந்த நாளில் இந்த வார்த்தையின் மூலியமாக ஆசீர்வாதத்தை பெற்று ஆசீர்வாதத்தோடு நாங்கள் ஒவ்வொருவரும் கடந்து செல்ல கிருபை செய்யும். இதோ தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இருக்கிறோம் பிதாவே,
ஆமென் ஆமென். தேவஜனமே, தயவு செய்து இந்த வசனங்கள் புறப்பட்டு வருகிற வார்த்தையை நல்லா கேளுங்க, குறிச்சு வச்சுக்கங்க. பிகாஸ் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எப்படி தேவனுக்கு வளரணும், எப்படி தேவனோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு இருக்கிறார். ஏன்னா வசனம் இங்க துதி ஆராதனையில கூட தேவன் சொல்கிறார், டோன்ட் worry, don't fear, I'm with you, உன்னோடு இருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். சோ நம்மளோடு இருக்கிற தேவன் எதற்கு நம்மளோடு இருக்கிறார்? நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு, நம்ம மூலியமாக காரியங்களை செய்கிறதுக்கு தேவன் காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். ஆனா சில காரியங்கள் வாழ்க்கையில திசை மாறி போற மாதிரி இருக்கும், நமக்கே தெரியாது. அதை தான் தேவன் இங்க வெளிப்படுத்த போகிறார் இன்னைக்கு. தயவு செய்து ஆகாய் 2வது அதிகாரம் வசனம் 1-5 எழுதி வச்சுங்க, வீட்டுல போய் வாசிங்க. ஆகாய் 2:1-5 வீட்டுல போய் வாசிங்க. ஆனா இன்னைக்கு 2 வாசிங்க. நீ செயல்தியின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனோடு யுத்சாத்தின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனோடும் ஜனத்தின் மீதியானவரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த ஆலயத்தில் முந்தின மகிமை கண்டவர்களில் உங்களுள் மீதியானவர் யார்? இப்பொழுதும் இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல காண்கிறதல்லவா? ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசாதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதீர்கள். 9வது வாசிங்க. முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிறோம், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமென். தேவஜனமே, இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா இது ப்ராஃபட் ஆகாய் மூலியமாக தேவன் இந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார். யாருக்கு வெளிப்படுத்துகிறார் நீங்க பாத்தீங்கன்னா, ஜெருபாபேல். அவர் யாரு? ஜெருபாபேல், he is the governor of Judah, யூதாவின் கவர்னர். அவருக்கு சொல்றாரு. அப்புறம் ஜோஷுவா son of ஜெகோஷடாக். ஜோஷுவா யாரு? the high priest. okay, இந்த high priest இப்ப கவர்னர் இருக்கிறாரு. plus the remnant of the people. அப்பனா அங்க உள்ள யூதாவின் பிள்ளைகளோடு தேவன் பேசுகிறார். யார் மூலியமாக பேசுகிறார்? ஆகாய் மூலியமாக பேசுகிறார். என்ன பேசுறாரு அவர் பாருங்க, அங்க சொல்றாரு, உள்ள டெம்பிளுக்கும் இப்போ உள்ள டெம்பிளுக்கும் வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. உள்ள டெம்பிள் யாரோட? சோலமன் ராஜா கட்டின டெம்பிள். அவரு பயங்கரமாக மகிமையாக தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டினார். இப்ப அந்த ஆலயம் எப்படி கிடக்குது என்று அவர் சொல்றாரு. அதை பார்த்தவங்க இப்ப உள்ள ஆலயத்தை பார்க்கும் போது இது சர்வசாதாரணமாக இருக்குது என்று சொல்கிறார். அந்த வசனம் அங்க சொல்லுது, for your eyes as nothing. இப்போ உள்ள ஆலயம் nothing என்று சொல்லுகிறாரு. என்னோட ஃபாலோ வரீங்களா? கூட இருக்கீங்க. ஓகே. ஆனா தேவன் சொல்லுகிறாரு, ஜெருபாபேலே அப்புறம் ஜோஷுவாவை பார்த்து சொல்றாரு, அந்த மக்களை பார்த்து சொல்றாரு, கவலைப்படாதீங்க, be strong அப்படின்றாரு. ஸ்ட்ராங் சொல்லிட்டு, all you people of the land says the Lord, work, வேலை செய்யுங்க அப்படின்றாரு. எதுக்கு வேலை செய்யணும்? இந்த ஆலயத்தை கட்டும்படி, இந்த ஆலயத்தை மகிமையோடு தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி செய்யுங்க என்று சொல்கிறார். சொல்லிட்டு அவர் சொல்றாரு, எகிப்துல இருந்து நான் எப்படி உங்களை கூட்டிட்டு வரும்போது நான் உங்கள்கிட்ட ஒரு வாக்குத்தத்தம் சொன்னேன்.
Okay, the promise God gave is, my spirit remains among you, do not fear. என் ஆவியனோ உங்களோடு இருக்கும், கவலைப்படாதீங்க என்று சொன்னாரு. சொல்லிட்டு 9வது வசனத்துல சொல்றாரு, the glory of this later temple shall be greater than the former, says the Lord of hosts, and in this place I will give you peace. Okay, வசனம் புரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். என்ன சொல்றாரு? பழைய ஆலயம் மகிமையாக இருந்துச்சு, ஆனா பாவத்தினாலும் மத்த என்ன சொல்றது, இந்த கீழ்ப்படியாதனால இந்த ஆலயத்தை நெருப்பு வச்சு எல்லாம் செஞ்சிருவாங்க, அழிஞ்சு போயிடும். ஆனா திருப்பி கட்டுவாங்க. ஆனா கட்டண ஆலயத்துக்கும் இந்த பழைய ஆலயத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மகிமை அவ்வளவா இல்லை. இது நார்மல், சர்வசாதாரணமா இருக்கும். தேவன் சொல்றாரு, இதை பாத்தீங்களா? ஆனா தேவன் என்னத்தமா சொல்றாரு? தேவ ஜனங்களை பார்த்து, கவலைப்படாதீங்க, பி ஸ்ட்ராங், கட்டுங்க அப்படின்றாரு. இந்த ஆலயத்தை, அதாவது பழைய ஆலயம் பத்தி அவர் சொல்லல, இப்ப இந்த ஆலயம் இருக்குல்ல, இதுல நீங்க ஒர்க் செய்யும் போது இது பழைய ஆலயத்தோடு மகிமையாக இருக்கும். அப்புறம் என்ன செய்வார்னா, சமாதானம் இங்க நிலைந்திருக்கும் என்று சொல்லுகிறார். கவலைப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன். புரிஞ்சுச்சா? இந்த ஆலயம்ன்றார, இது என்னங்க? இதன்படி இங்க பழைய ஏற்பாட்டின் படி அவர் ஆக்சுவல் ஆலயத்தை பத்தி பேசுறாரு. புது ஏற்பாட்டுக்கு பத்தி வந்தா ஆலயம், டெம்பிள்னா எது? Your heart. So today God says your heart is எப்படி இருக்கு? Deceitful and wicked. Okay, இதை மாத்தணும். எதை? இந்த ஹார்ட்டை மாத்தணும். இந்த டெம்பிள், தேவன் தங்கும் இந்த ஆலயத்தை அவர் சொன்னாரு, பழசு புதுசுன்றாரு. பழசு என்னங்க? ஒரே இருதயம் தான் இருக்கு நமக்கு. நம்ம இன்னும் பைபாஸ் போலைய, பழைய ஹார்ட் தான் இருக்கு. அப்ப ஏன் பழசு நல்லா இருக்குன்றாரு, புதுசு சரியில்லைன்றாரு? இந்த புதுசை இன்னும் பயங்கரமாக மாற்றுவேன் என்று தேவன் சொல்லுகிறாரு. நீங்க வாசிக்க வேண்டாம், வீட்டுல போய் வாசிங்க. ரெவலேஷன் 2வது அதிகாரத்துல சொல்றாரு, மொத்த காரியம் இந்த ஆலயத்தை பத்தி சொல்லிட்டே வரும்போது அவர் சொல்லுவாரு, உன்னை பத்தி நான் ரொம்ப பெருமையா இருக்கிறேன், எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறேன், ஆனா ஒரு குறை உன் மேல இருக்கு. என்ன குறை? நீ முதல் அன்பை இழந்தாய் அப்படின்னு. தெரியுமா அந்த வசனம்? You have lost your first love அப்படின்னு. என்னங்க first love? When you receive Jesus as your savior, ஆரம்ப காலத்துல நம்ம ரட்சிக்கப்பட்டு தேவன் என் ராஜா, அவர்தான் என் ரட்சகர் என்று சொல்லும் போது, அந்த டைம்ல நம்மகிட்ட இருந்த உற்சாகம், அந்த டைம்ல நம்மகிட்ட இருந்த ஆசீர்வாதம், அந்த டைம்ல நமக்கு ஐயோ இது கெட்டது நான் செய்ய மாட்டேன், இப்படி நான் பேச மாட்டேன், இங்க போக மாட்டேன், அங்க போக மாட்டேன், தேவனுக்கு மட்டும்தான் காரியம் செய்வேன் என்று சொல்லிட்டு இருந்த நம்ம அப்படியே போக 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 நம்ம இருதயம் மாறி மாறி மாறி, இதுவும் ஓகே அதுவும் ஓகே, இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம், இதையும் பார்க்கலாம் அதையும் பார்க்கலாம். புரியுதுங்க நான் சொல்றது? இல்லைங்க பஸ்ட் நாங்க அப்படி இல்லை, நான் சொல்லல, வசனம் சொல்லுது, நான் உங்கள்கிட்ட பேசுறேன், நீங்க எப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஓகே. இன்னொன்னு, இது சபைக்கு பேசும்போது எல்லாத்துக்கும் அப்படியே ஓப்பனா பேசல, இண்டிவிஜுவலா பேசுறாரு. என்னோடு பேசிய தேவன் உங்களோடு பேசுகிறார். So it's today's sermon is individual. எனக்கு நான் ஆராய்ந்து பார்க்கணும், என் இருதயத்தை நான் ஆராய்ந்து பார்க்கணும், என் சிந்தனையை நான் ஆராய்ந்து பார்க்கணும், எங்க இருக்குது அப்படின்னு. நான் முதல் அன்பை விட்டுட்டேனா அப்படின்னு சிந்திச்சு பார்க்கணும். ஓகே. ஆனா இங்க தேவன் என்னத்தமா சொல்ற, நான் கட்டுவேன், ஐ மீன் யூ ஒர்க், ஐ வில் டூ சம்திங்ன்றாரு. அப்பனா அந்த முதல் அன்பை எங்க தொலைச்சோம் அங்க போயிடணும். திருப்பி ஐயோ நான் இந்த இடத்துல மிஸ்டேக் செஞ்சிட்டேன், திருப்பி அங்க போகும்போது அந்த இடத்த குறித்து நம்ம ஒர்க் பண்ணும்போது தேவன் என்ன செய்வாரு, அவர் நம்மளோடு இருந்து, God will be with us because that's the word of God. God says நம்மளை இன்னும் மகிமைப்படும்படி, இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர் உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். ஏன்னா அவர் சொல்றாரு there will be peace, சமாதானம் இருக்கும் என்று சொல்லுகிறாரு. ஓகே. அப்படியாக நம்மளை தேவன் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறாரு. சரி, இப்ப நம்ம கண்டிஷன் எப்படி இருக்கு, இப்ப நம்மளோட ஓகே நம்ம இருதயம் நம்ம சிந்தனை கண்டிஷன் எப்படி இருக்குன்னு ஒரு வசனத்தை வாசிப்போம். ஜெக்கரியா
3வது அதிகாரம் வசனம் 1 4 வாசிங்க. Zechariah chapter 3 verse 1 to 4. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே அவனுக்கு என்ன செய்ய? விரோதம் செய்ய படிங்க. விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில் நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் என்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. அவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்டு கொல்லி அல்லாவாக இருந்தான். இவன் அக்கினி நின்று தப்பிவிக்க கொல்லி அல்லவா என்றார். யோசுவாவை நின்று அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தனக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேலிருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைத்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிடத்திலிருந்து நீக்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப விட்டு வாசிக்கிறனால ஓகே, வசனம் இப்படி சொல்லுது, இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். Then he showed me Joshua the high priest standing. ஜோஷுவா யாரு? ஹை பிரீஸ்ட். எங்க நிக்கிறாரு? Before the angel of the Lord. இங்க தேவன் நிக்கிறாரு, ஏஞ்சல் நிக்குது, ஜோஷுவா நிக்கிறாரு, ஹை பிரீஸ்ட். பக்கத்துல யார் நிக்கிறா தெரியுமா? யாரு? சாத்தானுக்கு என்னங்க வேலை? கர்த்தர் நிக்கிறாரு, ஏஞ்சல் நிக்குது. ஏஞ்சல் தான் இப்ப நம்மள குறிச்சு பேசணும், ரைட்டா இல்லையா? அங்க பாத்தீங்கன்னா சாத்தான் நிக்கிறான். சாத்தான் என்ன பேசுறான்? நமக்கு ஒப்போசா பேசுறான். ஓகே, ஏன் ஒப்போசா பேசுறான்? Why he is talking against us? No matter if you read the word, God is என்ன சொல்றது, சாத்தானை கடிந்து கொள்கிறாரு. கடிந்து கொண்டுட்டு ஜோஷுவாவை பார்த்து நீங்க பாருங்க, ஜோஷுவா என்ன வஸ்திரம் போட்டிருக்காரு? அழுக்குள்ள ஒரு வஸ்திரத்தை போட்டிருக்காரு. அந்த அழுக்குள்ள வஸ்திரம் என்ன அர்த்தம்னா இனிக்கிட்டி. இனிக்கிட்டினா தமிழ்ல என்ன சொல்றது? அக்கிரமம். அமதர அக்கிரமத்தை அவனோட சரி அந்த போட்டிருக்கிற வஸ்திரம் அக்கிரம் நிறைந்த வஸ்திரமாக இருக்குது. தேவன் சொல்லுகிறாரு, அதை கழட்டுங்க, புது வஸ்திரத்தை போடுங்க அப்படின்றாரு. தேவஜனமே, இந்த வசனத்தை நான் சிம்பிளா மத்தியில சொன்னா, இப்ப நம்ம ஒவ்வொருவரும் தேவ முன்னுக்கு நிக்கணுமா நிக்க வேண்டாமா? நிக்கணும். நமக்குன்னு ஒரு தேவ தூதன் இருப்பான். அவன் நம்மளை பத்தி சாட்சியா சொல்லணும். அங்க பிசாசு நிற்கும். நின்று என்னன்னா சொன்னோம், இந்த பிள்ளைங்களை பிடிச்சி நான் எல்லாத்தையும் அடிக்க போறேன், எல்லாம் யூரின் எல்லாத்துக்கும் பேம்பர்ஸ் கட்டி கொண்டு வாங்க. ஆராதனை நடக்கும்போது நான் சொல்லியிருக்கேன், இங்க அங்க நடந்துகிட்டு இருந்தீங்கன்னா ஆராதனையில கண்கள் அப்படியே போயிட்டே இருக்கு. Parents, please hold your child, ask them to sit for the 30 or 1 hour. If no, I'm going to ask them to all sit down here. No urinating. நாம அந்த யூரின் அடிக்கும் போது இவங்க எல்லாம் யூரின் அடிச்சாங்க. அதுக்குள்ளேயே 3 வாத்த தண்ணி குடிச்சு யூரின் போனோம் இருக்கு. ஓகே, வசனத்தை கேளுங்க பாருங்க. இப்படிதான் சம்டைம் பிசாசானவன் நம்மளை இழுத்து கொண்டு போறான். ஓகே, இங்க பிசாசானவன் ஜோஷுவா யாரு? the priest. அந்த பிரீஸ்டுக்கு எதிராக பேசுறான். No matter God is fighting for him, அவன் வஸ்திரம் அசுத்தமாக இருக்கிறது. அவன் வஸ்திரம் அல்லது அவன் சிந்தனை, அவன் இருதயம் deceitful or wicked. இது வெளியே பார்க்கிறதுக்கு தெரியாதுங்க.
ஏன்னா வசனம் சொல்லுது, மனிதர்களோ வெளி தோற்றத்தை பார்க்கறாங்க, தேவனோ இத பார்க்கிறார். God is very very important for God is this and this. Okay, இது ரொம்ப முக்கியம். It's not what the outside we show to the world. Wow, hallelujah, praise the Lord. இது முக்கியம் இல்ல, இங்க முக்கியம், இங்க முக்கியம். எதை இந்த என்ன சொல்றது, சிந்தனையும் இதுவும் கரெக்டா ஒன்னா இருக்கணும். நீங்க இந்த வசனத்தை நல்லா தியானித்தீங்கன்னா சில சமயத்துல இது நல்லதா சொல்லும், இங்க வேற மாதிரி சொல்லும். இங்க சில சமயத்துல நல்லதா சிந்திக்கும், இங்க சொல்லும். அதனால தான் சில சமயத்துல நம்மளை தேவன் சொல்ல அவங்க மன்னிங்க அப்படின்னு நம்ம வெளியே ஓகே, ஆனா இங்க என்ன சொல்லும், இங்க என்ன சொல்லும், இந்த செயலை இங்க சொல்லிடுச்சு ஓகே மன்னிப்பு, ஆனா இங்க என்ன நம்ம சொல்லும், நான் செத்தா கூட நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். அப்ப எதுக்கு கை கொடுத்தப்ப? Are you following? Wickedness, deceitful. இத பைபிள் ஸ்டடியில போன வாரம் பார்த்தோம். abomination. ஓகே, எல்லாம் ஒரு 4-5 வார்த்தையை பார்த்தோம் அப்படியே. சோ இங்க தேவன் சொல்லுகிறார், வஸ்திரம், யோசுவாவோட வஸ்திரம் அசுத்த நிறைந்திருக்கிறது. தேவன் சொல்லுகிறாரு, கழட்டி போடுங்க, பூசு போடுங்க. தேவஜனமே இதை கேட்டார். நம்ம சொல்லுவோம், ஒரு சமயம் நம்ம சிந்தனையில ஓடிக்கிட்டு இருக்கோம், I don't think so, I am like that. I am right with the Lord. I am perfect with the Lord. If you are today perfect, very good. Because இது தேவன் நம்மளோட பேசுகிற காரியம், it can be happened, நடந்து போச்சு, நான் மனம் திரும்பிட்டேன். அல்லது நடந்து கொண்டு இருக்கிறது, தேவன் சொல்கிறார் மனம் திரும்புன்றார். அல்லது நடக்க போகிறது, இன்னைக்கு எச்சரிக்கிறார். Are you following? Past tense, present tense, future tense. In these three we can be anywhere. நம்ம எங்கேயாச்சும் இருக்கலாம். ஒரு சமயம் பல பாவத்துல பல வேண்டாத சிந்தனைகள்ல இருந்தேன், ஆனா என் தேவன் என்னோட பேசினதுனால நான் மனம் திரும்பி இன்னைக்கு பரிசுத்தமாக இருக்கிறேன். ஓகே, வெரி குட். ஒரு சமயம் இன்னைக்கு நான் அந்த சூழ்நிலையில இருக்கிறேன், என் தேவன் என்னோட பேசிட்டு இருக்கிறாரு, மனம் திரும்ப சொல்றாரு. அல்லது இன்னைக்கும் நல்லா இருக்கிறோம், நாளைக்கு நம்ம மாறலாம், நம்ம அந்த காரியத்துல போலாம். தேவன் இன்னைக்கே எச்சரிக்கிறார். புரியுது நான் சொல்றது? Are you following with me? Very good. So இப்ப தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்க தயவு செய்து நோட் டவுன் பண்ணீங்க. இந்த பைபிள் ஸ்டடி போன வாரம் முடிச்சிட்டேன். ப்ரோப்ஸ், நீதிமொழிகள் 6 வசனம் 16 இருந்து 19 போட்டிருக்கு. 6 காரியம் தேவனுக்கு பிடிக்காதது, 7வது அவர் ரொம்ப அருவருக்கிறாரு. படிச்சோமா இல்லையா? சில சமயத்தில் நீங்க கேட்பீங்க, பாஸ்டர் ஏன் பாஸ்டர் எப்போதும் இதையே பேசிட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல 4 வார்த்தை பேசுங்க. நான் நல்லதை தான் சொல்லிட்டு வரேன். இதுலயும் கடைசியில ரொம்ப நல்லதாக இருக்குது, ஆசீர்வாதமாக இருக்கு. அந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறதுக்கு தேவன் சொல்லுகிறாரு இதை. ஏன்னா பாருங்க, புது வஸ்திரத்தை தேவன் எனக்கு கொடுக்கணும்னா இந்த பழைய அசுத்த வஸ்திரம் என்கிட்ட இருந்து போனோம். ஆனா இங்க இந்த வசனத்தை மாஸ்டர் அந்த வசனம் மண்டையில என்ன தெரியுமா சொல்லுவோம், ஓ ஜோஷுவாவை பார்த்து தேவன் சொல்லுகிறாரு, அந்த ஏஞ்சலை பார்த்து சொல்றாரு, அந்த வஸ்திரத்தை அப்புறப்படுத்துங்க, புது வஸ்திரங்க போடுங்க அப்படின்னோட, ஓ நான் அப்ப அசுத்த வஸ்திரத்தோட இருக்கலாம், தேவனே எனக்கு மாத்தி விடுவாரு. அப்படியா? கர்த்தரோட வேலையை நமக்கு பெம்பஸ் கட்டுறதும் நமக்கு சட்டை மாத்தி விடுற வேலை. Whose work is that? நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்மள தேவன் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறான்னு நமக்கு தெரியணும். என் சிந்தனை என்னென்ன வேண்டாத சிந்தனைகளை சிந்திச்சுட்டு இருக்கு, என் இருதயம் என்னென்ன காரியத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கு. ஏன்னா வசனம் சொல்லுது, இந்த இருதயமோ deceitful and wicked. Who can know? Only the Lord knows. ஏன்னா வசனம் சொல்லுது, நான் அதை ஆராய்ந்து பார்க்கிறவன். அதை ஆராய்ந்து பார்த்து அதன்படிதான் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இங்கேயும் நல்லா இருந்துச்சு, நிறைவான ஆசீர்வாதம் இல்லைன்னா ஆசீர்வாதம் குறைவா இருக்கு. யார் குறைவா இருக்குன்னு நம்ம தொடர்ந்து பார்ப்போம். சோ அந்த 7 காரியம் நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்னென்ன காரியம்னு. ப்ரௌட் ஐஸ், ஓகே, கண்கள்ல ரொம்ப பெருமை இருக்க கூடாது,
லைங் டாங், பொய் சொல்லக்கூடாது. நம்ம பொய் வந்து நமக்கு தண்ணி மாதிரி வரும், ரைட்டா இல்லையா? எதோ தொட்டாலும் பொய் தான். ஏன்னா உண்மையா சொன்னா சில சமயத்துல மனைவி ஏத்துக்க மாட்டாங்க, பொய்யா சொன்னாதான் மனைவி ஓகேன்னுவாங்க. அதனால அப்படி கொஞ்சம் பொய் சொல்றது, அப்படியே போயிட்டே இருக்கு எல்லா காரியத்திலும். ஆனா இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், அப்படியே போயிட்டே இருக்கு. அப்புறம் கடைசி அதுல பிடிக்காத காரியம் என்ன தெரியுமா தேவன் சொன்னாரு? ஒருவருக்கு ஒருவர் குத்தி கொடுக்காதீங்க. இன்னும் குத்தி கொடுக்கூடாது, பரவாயில்ல, நீங்க வீட்டுல போய் அதை வாசிங்க. ஓகே, சரி. இப்ப எதுல என் இருதயம் the deceitful and wickedness எதுல இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு மலாக்காய் 3, இது உங்களுக்கு பிடிக்காத ஒரு வசனம் இருந்தாலும் இதை தான் கொடுத்தாரு தேவன். மலாக்காய் 3 வசனம் 10. மலாக்காய் சாப்டர் 3 verse 10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆமென். தேவஜனமே, இந்த முழு அதிகாரம், அதாவது முழு பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஒண்டித்தான் தேவன் சொல்கிறார் டெஸ்ட் மீ அண்ட் see. இதத்தான் இதுல இந்த வசனத்துல சொல்றாரு, என்னை சோதிச்சு பார் அப்படின்னு இந்த ஒரு வசனம் தான் சொல்லுது. என்ன சொல்றாருன்னா, bring all the tithes into the storehouse. ஓகே, tithes நோர நமக்கு என்ன தெரியுமா உடனே என்ன வரும்? ஆஹா, திருப்பி திருப்பி பாஸ்டர் இந்த காணிக்கையை பத்தி தர பேசுறாரு, 10ல ஒண்ணு கொடுக்கணும், 10ல ஒண்ணு கொடுக்கணும்னு. எஸ், இஸ் ஒன் ஆஃப் த பார்ட். பட் இந்த tithes போது ஏன்னா அங்க சொல்றாரு பாருங்க, that there may be food in my house. And try me now in this, says the Lord of hosts, if I will not open for you the window of heaven. தேவஜனமே, I will not, அங்க போட்டுருப்பாங்க, if I will not open. அப்பனா இப்ப heaven-ஓட window open பண்ணியிருக்கா, க்ளோஸ் பண்ணியிருக்கா? க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா அவர் சொல்ற நான் தான் திறக்கணும்னு சொல்றாரு. ஆமா இல்லையா? இப்ப மூடின காரணம் என்ன? Why the window is closed? Because God says, you never bring all my tithes to you. அந்த வசனத்தை மேல இருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா, நீ என்னை கொள்ளையடிக்கிறாய் என்று சொல்லுவாரு. எதுல கொள்ளையடிக்கிற? பல காரியத்துல. எந்த டைம்? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய டைம் கொள்ளையடிக்கிற. ஜெபிக்க வேண்டியதுல ஜெபிக்கல, கொள்ளையடிக்கிற. வேதத்தை வாசிக்கிறதுல கொள்ளையடிக்கிற. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய தசம்பாகத்துல கொள்ளடிக்கிற. Sometimes we think God is a பிச்சைக்காரன். நான் சொல்ற வார்த்தைக்கு மன்னிச்சிருங்க. We think, நம்ம என்ன சொல்றோம்னா, ஏசுட்ட இங்க பாருங்க, இது கொடுத்தா உங்களுக்கு போதும். எடுக்கிற அவ்வளோ ஆசீர்வாதம் நம்மள்ட்ட இருக்கிறது யாரோட? யாரோட? ஆனா தேவனுக்கு கொடுக்கிறது எப்படி கொடுக்கணும்? பிச்சைக்காரன் மாதிரி. அதுவும் அவர் வந்து நம்மள்ட்ட ஏந்தணும், ஐயா தாயே. யூ திங்க் தட்ஸ் ஹவ் தி லார்ட் இஸ்? பேங்க் நகரா யாரோட? ஸ்விஸ் பேங்க் யாரோட நினைக்கிறீங்க? தேவன் நம்மள்ட்ட கையேந்த வேண்டாம். ஆக்சுவலி நம்ம தான் கர்த்தர்ட்ட கையேந்தணும். அதனால தான் அவர் சொல்றாரு, வானத்தின் கதவை திறந்து உனக்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொல்றாரு. அது மூடி இருக்கு. அப்ப எங்க என்னோட மிஸ்டேக்? நான் டைம் கரெக்டா கொடுக்கிறது இல்ல. எதுக்கு? கர்த்தரோட டைமுக்கு படி நம்ம வரது இல்ல. எல்லாம் பாருங்க, வேலைக்கு லேட்டா போய் பாருங்க, நான் பார்க்கணுங்க. நானும் எத்தனையோ வருஷம் வேலை செஞ்சிருக்கேன். ஒரு நாள் இல்ல, டெய்லி லேட்டா போய் பாருங்க, என்ன நடக்கும்? பாஸ் கூப்பிட்டு உங்ககிட்ட, யூ ஆர் வெரி குட், யூ ஆர் தி பெஸ்ட் வர்க்கர், ஐ வில் கண்டினியூ ப்ரோமோட் யூ அப்படின்னு வர என்ன செய்வாரு? அது எப்படிங்க? அதுக்கு மட்டும் கரெக்டா எந்திரிக்க முடியுது, குளிக்க முடியுது, பக்கா டபா டுப்புன்னு அடிச்சு போக முடியுது, 2 hour 3 hour டிராவல் பண்ண முடியுது, கரெக்டா போய் கிளாக் இன் பண்ணி வேலை செய்ய முடியுது. அதே கர்த்தருக்கு வருதா இருந்தா, when you want to come to the Lord, நான் சொல்றேன்னு கோவம் வருதா? கோவம் வரட்டும். இன்னைக்கு கோவம் வரணும்னு சொல்லிதான் என்கிட்ட பேசியிருக்கிறாரு. என்ன தெரியுமா இன்னொன்னு சொன்னாரு? பேசிட்டே இந்த வார்த்தையை தியானிச்சுட்டு இருக்கும்போது என்ன தெரியுமா சொன்னாரு?
நீ பேசிட்டே இருப்ப, சில பேர் காது அடைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி காரியத்தை மட்டும் கேட்க மாட்டாங்க. என்ன தெரியுமா சொல்றாங்க? இது எனக்கு இல்ல அவங்களுக்கு பேசுறேன். This is not for me, I am perfect. அப்ப பெர்ஃபெக்ட்டா இருந்தா வான கதவு திறந்திருக்கணும். உனக்கு ஆசீர்வாதம் நிறைவா கொட்டணும். ஏன் இல்ல? Because you are trying to cheat the Lord. அதான் அவர் சொன்னாரு, உன் இருதயத்தை நான் அறிந்திருக்கிறேன், உன் சிந்தனையை நான் அறிந்திருக்கிறேன். So God is very angry in this part. So go back to the Lord and say, Lord, where I need to change, in what way? Am I really praying every day? Am I spending time reading the Bible? நான் அன்னைக்கும் பைபிள் ஸ்டடியில சொன்னேன், எவ்வளவு நேரம் தேவனுக்கு கொடுக்கணும்? 2.4 2 hours 40 minutes கொடுக்கணும். நீங்க கொடுக்காட்டி பரவாயில்லைங்க, அட்லீஸ்ட் ஜெபிக்கிறீங்களா இல்லையா 1 hour? இல்ல பாஸ்டர், ஜெபிக்க ட்ரை பண்றேன் பாஸ்டர், ஆனா முடியல பாஸ்டர். டிராமா எவ்வளவு நேரம் பாக்குறீங்க? தமிழ் படம் எவ்வளவு நேரம் பாக்குறீங்க? இதை எவ்வளவு நேரம் பாக்குறீங்க? அதை எவ்வளவு நேரம் பாக்குறீங்க? How can you can do that? இல்ல பாஸ்டர், அது ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு பாஸ்டர். இது கஷ்டம் பாஸ்டர், ஏன்னா நான் வாய் திறந்து ஜெபிக்கணும் பாஸ்டர். அப்போ வானம் மூடப்பட்டிருக்கும். நீ படி எடுத்து மேல போய் திறக்கலான்னு ட்ரை பண்ணாத. இது மூடந்து அவரு மேல இருந்து திறக்கணும். Do you understand? God is talking to us. இப்போ உங்களுக்கு மட்டும் நான் பேசல, என்கிட்டயும் பேசுறாரு. I priestனா எல்லாருமே priest. Okay, God is talking. So we need to change. சரி, இத சொல்லிட்டு இன்னொரு வசனம் வாசிங்க. Revelation 3 Revelation chapter 3 14 to 20 எழுதி வச்சிங்க. அவளை வாசிக்க வேண்டாம், ரொம்ப நேரம் டைம் எடுத்துரும். 14 இருந்து 20 வரையும் வாசிக்கணும். ஆனா இன்னைக்கு 15 இருந்து ஆரம்பிக்கிறேன். என்ன பாஸ்டர், ஒரே ஒரு வசனம் தர வாசிக்கிறேன். வாசிங்க, 15 வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நல்லா பாருங்க. I know your work. யாரோட work? யாரோட work? என்னோட வேலை. God says I know your work. வாசிங்க. நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. எங்க இருக்கிற? ஒண்ணு சூடா இருக்கணும், இல்ல ஜில்லுன்னு இருக்கணும். நீ எங்க இருக்கிற? நடுவுல இருக்க. நீ அப்படியே எங்க உட்கார்ந்திருக்க? பார்டர்ல உட்கார்ந்திருக்க, பாக்கர்ல உட்கார்ந்திருக்க. ஓகே, வாசிங்க. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாய் இருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். என்ன பண்ணி போடுவாரு? என்ன பண்ணி போடுவாரு? வாந்தி எடுத்துருவாராம். அப்ப ஆக்சுவலி நம்ம எல்லாம் எங்க இருக்கிறோம்? கர்த்தரோட வாயுவுக்கு இருக்கோம். இப்ப ஆசீர்வாதமாக பரலோக கதவை திறந்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணுமா, அல்லது அப்படின்னு எடுத்து போடணுமா? பாருங்க, பாஸ்டர் எப்படி எல்லாம் ஆக்ஷன் எடுக்க வேண்டியதா இருக்கு. ஓகே, சொல்லிட்டு நல்ல அடுத்த வசனத்தை நல்லா கவனிங்க, வாசிங்க. நீ நிர்பாக்கியம் உள்ளவனோ, because you say, because I say. நான் சொல்லிக்கிறேன். என்ன சொல்றேன் பாருங்க, சொல்லுங்க. அவங்க பாதி நிப்பாட்டாதீங்க பசங்க, என்னால படிக்க முடியாது அப்படின்றாங்க. ஓகே, படிங்க சிஸ்டர். நீ நிர்பாக்கியம் உள்ளவனோ, பரிதபிக்கப்பட்டவனோ, தரித்திரனோ, குருடனோ, நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றோ திரவியான பண்ணவேன் என்றோ எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யனாக படிக்கு நெருப்பிலே புடவிடப்பட்டு. போதும் இருங்க. இப்ப எப்படின்னா வசனம் சொல்லுதுங்க பாருங்க. Because you say I am rich and become wealthy and I need nothing, எனக்கு ஒரு தேவையே இல்ல, and do not know, எனக்கு தெரியல. What I don't know, that you are wretched என்னது? பயங்கர துரோல, miserable, poor, blind and naked. அங்கேயாச்சும் ஜோஷுவா ஒரு பழைய சட்டையாச்சும் போட்டிருந்தாரு.
இங்க என்ன கண்டிஷன் நமக்கு? We are walking with our birth certificate. With the birth, how we came, we are walking. We are miserable, you know. We are poor. But what we are telling? நம்ம என்ன சொல்லிக்கிறோம்? I am rich. I have everything. I got nothing. எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா தேவன் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? சொல்லிட்டு இங்க கேளுங்க, அவர் சொல்றாரு, சிஸ்டர் பரவ நான் உட்காருங்க சார், நானே படிக்கிறேன். I counsel you to buy from me gold refined in the fire, that you may be rich, and white garment, that you may be clothed, that the shame of your nakedness may not be revealed. தேவன் என்ன தெரியுமா சொல்றாரு? என்கிட்ட வந்து வாங்குன்றாரு. என்ன garment? white garment. அப்பனா நம்மகிட்ட என்ன garment இருக்கு? garment இருக்கா இல்லையா? இல்ல. அங்க போய் வாங்க சொல்றாரு. என்கிட்ட வா, நான் கொடுக்குறேன் white garmentன்றாரு. பயங்கரமா இல்ல? இதெல்லாம் சொல்லிட்டு தேவஜனமே இதுக்கு அங்கிட்டு வர்றதுதான் பயங்கரமா இருக்கு. என்ன தெரியுமா சொல்றாரு? உன் கண்ணை இங்க பாருங்க, and anoint your eyes with eye salve that you may see. அப்பனா இதுவரைய நம்மளுக்கு நல்லது கெட்டது தெரியல. நமக்கு வந்து நம்மள பத்தி தெரியாது. நம்மள பத்தி நமக்கு யார பத்தி தெரியும்? எவ்வளவு அழகா சொல்றீங்க பாத்தீங்களா? we are king in that. we only know about people. அவன் ட்ரம் அடிக்கிறது சரியில்லை, இது விளையாடுறது சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை. நீ எப்படி? I am rich, I am perfect, I got nothing. ஆனா நம்மளை பார்த்து தேவன் என்ன சொல்றாரு? பரதேசியே, ரைட்டா இல்லையா? ஓ poor man, you are naked. உனக்கு நல்ல துணி கூட இல்லைன்றாரு. ஆனா நம்ம யாரை பத்தி சொல்லிட்டு இருக்கோம்? அப்ப கண்ணுல என்ன ஊத்த சொல்றாரு? ஆக்சுவலி எசிட் ஊத்தணும். அவர் எசிட் இல்லாம நல்ல மருந்தை ஊத்தி கண்ணை நல்லா சுத்தமா கழுவுன்றாரு. சொல்றாரு, நானா சொன்னேன்? அவர் சொல்றாரு. ஓகே, சொல்லிட்டு அவர் சொல்றாரு, therefore be jealous and repent. Behold, I stand at the door and knock. அவர் எங்க நிக்கிறாரு? எங்க நிக்கிறாரு? கதவு வீட்டு உங்க இருதயத்து உள்ள இருக்கிறாரா, இருதயத்துக்கு வெளியே நிக்கிறாரா? நம்மளோட நிலைமைய பாத்தீங்களா? கர்த்தர் எங்க இருந்து கதவை தட்டுறாரு? வெளியே இருந்து கதவை தட்டி சொல்றாரு, ஐயா கதவை தோற, நான் உள்ளுக்கு வரேன். நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவித்துக் கொண்டிருக்கிறாய். நீ இங்கிட்டும் இல்ல அங்கிட்டும் இல்ல. ஒண்ணு தேவ பிள்ளையாரு, இல்ல பிசாசு பிள்ளையாரு. இல்ல ஆண்டவரே, நான் ரெண்டுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருங்க. பாகார்ல உட்காருங்க. ஒரு நாள் வந்து அப்படி லைட்டா தட்டி விடுவாரு. பாகார் ரெண்டு நடுவுல வந்தா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாகார் if you are sitting on the fence, one leg this side, one leg this side, you don't want this side, you don't want that side, you want Satan, you want Jesus. One day God will took. Now if you fall, எப்படி இருக்கும்? நடுவில் அப்படி கிழிஞ்சுக்கிட்டு பாதி இங்கிட்டு பாதி அங்கிட்டு போயிடும். நான் சொல்லல, வசனம் சொல்லுது. சோ அவர் வெளியே இருந்து தட்டுறாராம். எல்லாரும் இங்க இருக்கீங்களா? பாருங்க, இவ்வளவு சொல்லிட்டு வராரு. சொல்லிட்டு கடைசியில் ஆசீர்வாதம் தான் கொடுக்குறாரு. எவ்வளவு அருமையான ஒரு தெரியுமா? அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நான் உன்னோட இருக்கிறேன், கவலைப்படாத. ஆனா குளிவி சொல்லிட்டு சொல்றாரு, இவ்வளோ துருவா இருக்குன்றாரு. எது தெருவா இருக்குன்னாரு? சட்டையா? இந்த சட்டத்தை எதை சொல்லுது? நம்ம இருதயம், நம்ம மைண்ட். இதை சுத்தப்படுத்த சொல்றாரு. ஓகே, அவர் தட்டிட்டு இருக்காரு, உங்களுக்கு வரேன்றாரு. ஐ வில் பி வித் யூன்றாரு. ஏன்னா நான் ஒரு கவர்னன்ட் செஞ்சிட்டேன். ஈஜிப்ட்ல இருந்து உன்னை கொண்டு வரும்போதே ஒரு கவர்னன்ட் செஞ்சிட்டேன். தேவஜனமே, ஈஜிப்ட் சொல்றது தேவனை அறியாத குடும்பத்துல இருந்து நம்மளை தேவன் மீட்டெடுத்தார். ஆமாலியா, we don't know God. We were doing what was, இதுதான் கடவுள் அதுதான் கடவுள்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருந்தோம். அங்க இருந்து தேவன் மீட்டெடுத்தார். மீட்டெடுத்துல என்ன தெரியுமா சொன்னாரு? நான் உன்னோட இருப்பேன் கடைசி வரையும். I will be with you. உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறாரு. ஆனா சொல்லிட்டு வருகிற தேவன் பல காரியங்கள் இந்த இருதயம் பிளான் பண்றதுனால அவர் சொல்றாரு, இதெல்லாம் தேவையில்லை ஐயா, இதெல்லாம் நல்லது இல்லை ஐயா, நீ பரிசுத்தமா பாரு, பரிசுத்தமா சிந்தி, தேவனுக்காக பரிசுத்தமான காரியத்தை செய்யின்னு சொல்லிட்டே வராரு. ஓகே, சொல்லிட்டு வந்து யோவான் 21 வாங்கல.
John chapter 21 verse 15 to 17. இது நானே வாசிக்கிறேன் சிஸ்டர். உங்களுக்கு இந்த கதை தெரியும். என்ன கதை? ஜீசஸ் பேதுருவோட பேசுறாரு. எப்ப பேசுறாரு? பேதுரு யாரு? இயேசுவை காட்டி கொடுத்தவரா மறுதலிச்சவரா? காட்டி கொடுத்தவரா மறுதலிச்சவரா? மறுதலிச்சா. தேவனே யாருன்னு தெரியாதுன்னு சொன்னவரு, ரைட் இல்லையா? ஆனா இயேசு பேதுருட்ட சொன்னாரு, நீதான் என் கண்மலை, உன் மேலதான் சபையை கட்டுவேன் என்று சொன்னாரு, ரைட் இல்லையா? இவர் காட்டி கொடுத்தாரு. அவர் அப்பயும் சொன்னார், இந்த ராத்திரி நீ என்ன மறுதலிப்பேன்னு. அவன் என்ன சொன்னான்? நான் செத்தாலும் மறுதலிக்க மாட்டேன்னா. 3 வாட்டி மறுதலிச்சிட்டான். மறுதலிச்சுட்டு மன திரும்பினானா எனக்கு தெரியாதுங்க. ஆனா இவன் மீன் பிடிக்க போயிட்டான். போனானா இல்லையா? போயிட்டான். அவன் பாருங்க, அவன் இப்ப என்ன உடுப்பா, இயேசுவே பார்க்கல, நான் போறேன் மீன் பிடிக்கிறேன்னு கூட்டாளியும் கூட்டிட்டு போயிட்டான். போய் வலைய போடுறான். ராத்திரி இவன் ஃபிஷர்மேன், யூ நோ, இஸ் a king. எவ்வளவு மீன் கிடைச்சிச்சு உங்களுக்கு? ஒரு மீன் கிடைக்கல. தேவஜனமே, வான கதவை திறந்திருக்கா அடைச்சிருக்கா? வலையில மீன் சிக்கணும்னாலும் யார் சொல்லணும்? தேவன் சொன்னாதான் ஒரு மீனாச்சும் வந்து மாட்டோம். தேவன் சொல்லல, நீ வலையை எத்தனை வாட்டி போட்டு இழுத்தாலும் ஒன்னும் கிடைக்காது. வானம் திறக்கப்படணும். சோ கடைசியில இயேசு கூப்பிடுறாரு. அப்பதான் அவருக்கு தெரியுது, வலைய போடுறாரு, கூட்டிட்டு வர்றாரு. அதெல்லாம் ஓகே, கதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பிடிச்சு கொண்டு வராங்க, எத்தனை மீன் பிடிச்சாங்க எல்லாம் தெரியும். ஆனா இங்க தேவன் அவருக்காக ரெடியா சாப்பாடு ரெடி ஆக்கிட்டாரு. ரெடி ஆக்கிட்டு, தேவஜனமே, இதுதான் ரொம்ப முக்கியம். பேதுருட்ட பேசுறாரு. அவர் சொல்றாரு, so when they had eaten breakfast, பாருங்க, முதல் சாப்பாடுலாம் கொடுத்துறாரு. கொடுத்துட்டு தான் தேவன் பேசுறாரு. பட்டினியோட பேசுறா உங்கம்மா நம்ம தலைக்கு கேட்காதுன்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு சொல்றாரு. Jesus said to Simon Peter, பேதுருவை பார்த்து சொல்றாரு, Simon, son of Jonah, do you love me more than this? நீ என்னை நேசிக்கிறாயா? இவருக்கு மேலாக. அப்படின்னா என்னது? இந்த பிரேக்ஃபாஸ்ட், இந்த மாதிரி இந்த காரியத்துக்கு எல்லாம் இதுக்கு மேல என்னை நேசிக்கிறாயா? உடனே அவர் பதில் உடனே கொடுக்கிறார் பாருங்க. He said to him, yes Lord, you know that I love you. He said, feed my lamb. அப்படின்றார். திருப்பி கேட்கிறாரு, Simon, son of Jonah, do you love me? He said to him, yes Lord, you know that I love you. He said to him, tend my sheep. இப்போ 3வது வாட்டி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? He said to him the 3rd time, Simon, son of Jonah, do you love me? இந்த 3வது வாட்டி கேட்டோர அங்க பாருங்க, Peter was grieved because he said to him the 3rd time. 3வது வாட்டி கேட்டோர அப்பதான் இவரோட மனசு உடையுது. இவரோட நிலைமை தெரியுது, இவர் எங்க இருக்கிறாரு. Then he cries. தேவஜனமே, சம்டைம் நமக்கு தேவன் பேசும்போது, தேவன் நமக்கு சொல்லிட்டு இருக்கும்போது, ஒரு வாட்டி சொல்லுவாரு, 2 வாட்டி சொல்லுவாரு, எங்கேயாச்சும் 3 வாட்டி பேசுறாரு. பேசும்போது தான் பேதுருக்கு கேக்குது, ஐயோ ஆண்டவரே, இப்ப சொல்லல ஐ லவ் யூன்னு, உங்களுக்கு தெரியும் ஐயா நான் உங்களை நேசிக்கிறேனா இல்லையா. யூ நோ லார்ட். தேவஜனமே, கர்த்தர் இந்த கால வேளையில நம்மளை பார்த்து கேட்கிறாரு, do you love me? Love me more than everything. Whatever God has given us, all the blessing belongs to Jesus. நம்ம இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும், இன்னைக்கு நல்ல சட்டை போட்டிருக்கோம், இன்னைக்கு நல்ல சில்வார் போட்டிருக்கோம், நல்ல சப்பாத்து போட்டிருக்கோம், நல்ல காடி வச்சிருக்கோம், நல்ல வீடு வச்சிருக்கோம், நல்ல மனைவி ஹஸ்பண்ட் வச்சிருக்கோம், பிள்ளைகள் வச்சிருக்கோம். இதெல்லாம் தேவ கிருபை, தேவ ஆசீர்வாதம், தேவன் எனக்காக கொடுக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதம். ஆனா தேவன் சொல்றது, இதுக்கு மேலாக என்னை நேசிக்கிறாயா? Do you love me? நம்மளால என்ன மாதிரி பதில் கொடுக்க முடியும்? சிந்திங்க. Because God expect an answer from you. நீங்க சொல்லணும், நான் சொல்லணும். I cannot tell my wife to tell, hey, you tell, answer Jesus. Cannot. She also cannot say, you should answer what? No. We must answer. I must tell the Lord. So today Jesus is asking. Okay? இப்ப கடைசியாக முடிக்க போறேன். தேவஜனமே, இந்த காரியம் முடிந்தவரை, எந்த காரியம்? இந்த பேதுருட்ட முடிச்ச வாக்குல தேவன் ஒரு வார்த்தை சொல்றார் பேதுருட்ட, போ, காத்திரு எனக்காக, wait upon me. சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? காத்திரு அப்படின்னாரு.
சீசர்ட்ட எல்லாம் சொன்னாரு. ஸோ எல்லாரும் காத்திருக்காங்க மேலறை மேல. காத்திருக்கும் போது ஒரு காரியம் அங்க நடக்குது. இவர்கள் ஒருமனப்பட்டு காத்திருக்கும் போது தேவஜனமே, அந்த பெந்தெகோஸ்த் நாளே வரும்போது தேவனோட அபிஷேகம் இறங்கி வருகிறது, தேவனோட ஆசீர்வாதம் இறங்கி வருகிறது. தேவஜனமே, அப்பதான் only that day when the blessing came, அதுவரையும் ஒண்ணுமே நடக்கல. When they waited upon the Lord, the blessing came. ஆசீர்வதிக்கப்பட்டு, ஓகே, அங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்நிய பாஷை பேசுறார்கள், பல காரியங்கள் அங்க நடக்குது. அக்கினி அபிஷேகம் அவர்கள் தேவன் அவர்களை நிரப்புகிறார். நிரப்புனோட அடுத்த காரியம் என்ன நடக்குது? பேதுரு அவ்வளவு ஆளுங்கள் மத்தியில நிற்கிறாரு, நின்னு பிரசங்கத்தை பண்ணுகிறார். ஆமா இல்லையா? First sermon Peter gave, and you know how many people ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 people were added. அது மட்டும் இல்லைங்க, தொடர்ந்து நடக்கிற காரியம் இதுதான் இன்னைக்கு வாக்குத்தத்தம். அதுக்கங்கிட்டு பேதுரு, இந்த சீலாஸ், யோவான் சபைக்கு போவாங்க. 3வது அதிகாரத்துல நீங்க போய் வாசிச்சீங்கன்னா, அப்போஸ்தலர் 3 நீங்க வாசிச்சீங்கன்னா போறாங்க. அங்க ஒரு உட்கார்ந்து இருக்கான் பிச்சை எடுத்துக்கிட்டு. அவன் எப்படிப்பட்டவன்? அவன் நடக்க முடியல, ரைட்டா இல்லையா? நடக்க முடியாம அங்க உட்கார்ந்து இருக்கான். பேதுருவையும் யோவானையும் பாக்குறாரு. பார்த்து, ஐயா, அவன் கேட்டதெல்லாம் பிச்சை தான். சோ அவங்க சொல்றாங்க, என்கிட்ட காசு இல்ல, காசு பவுனல் இல்ல, ஆனா எனக்கு ஒண்ணு இருக்கு. என்ன இருக்கு? என் தேவன் என்னோட இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவோட நாமத்துல எந்திரி அப்படின்னு கை கொடுத்து தூக்குறாங்க. ஒரு அற்புதம் நடக்குது. அவன் எந்திரிச்சு பேதுருவோட யோவானோட சபை உள்ளுக்கு நடந்து போய் தேவனை ஆராதிக்கிறான். தேவஜனமே, இன்று தேவன் அந்த அபிஷேகத்தையும் அந்த ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு தரார். ஹல்லேலூயா. போன சர்மன்ல தேவன் சொன்னாரு. என்ன சொன்னாரு? என்ன சொன்னாருங்க? வாசிங்க. லூக்கா 10 வசனம் 19 20. Luke chapter 10 verse 19 and 20. இதான் முக்கியம், இதான் வாக்குத்தத்தம். Behold, I give you the authority to trample on serpents and scorpions and over all the power of the enemy. ஏதாச்சும் உங்களை மேற்கொள்ள முடியுமா? எல்லா அதிகாரமும் தேவன் கரத்துல கொடுக்கிறார். ஆக்சுவலி கரத்துல கொடுக்கல, தேவன் நம்மளோடு இருக்கிறனால தேவனோட அதிகாரம் நம்ம கரத்துல வருதுங்க. ஓகே, God says that nothing shall by any means hurt you. ஒண்ணுமே உன்னை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தை தேவன் கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு சொல்றாரு, இதுல பெருமை பாராட்ட, அதாவது நீங்க பெரிய காரியத்தை செய்யும்படி, பெரிய ஊழியத்தை தேவனுக்காக செய்யும்படி, பெரிய அற்புதம் அடையாளத்தை செய்யும்படி தேவன் நம்மளை உபயோகிக்க போகிறார் தேவஜனமே. ஆனா தேவன் சொல்றாரு, அதை பத்தி பெருமை பாராட்டாத. நீ போகும் இடமெல்லாம் ஒரு சமயம் பேதுரு செஞ்ச மாதிரி சப்பானிங்க உட்கார்ந்து இருப்பாங்க, கைத்து வராதவங்க உட்கார்ந்து இருப்பாங்க, காது கேட்காதவங்க இருப்பாங்க, அல்லது ஏதோ ஒரு காரியத்தை மூலியமாக தேவன் உங்களை உபயோகிப்பாரு. அதை குறித்து பெருமை பாராட்டாதீங்க, சந்தோஷப்படாதீங்க. ஒண்ணு சந்தோஷப்பட சொல்றாரு, நம்ம பேர் எங்க எழுதப்பட்டிருக்கிறது? பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கிறது, சந்தோஷப்படுன்றாரு. தேவஜனமே, இந்த நாளிலும் தேவன் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக் கொள்கிறதுக்கு நம்ம இருதயம் பரிசுத்தமாக்கப்படணும். நம்ம இருதயம் நமக்கு தான் தெரியும், நம்ம சிந்தனை நமக்கு தான் தெரியும். No one knows what you are thinking, why you are coming to church, why you are worshiping God. Am I doing the right thing to the Lord? Am I giving 100% to the Lord? I'm not cheating the Lord. I'm not cheating. I want to be perfect for the Lord. I want to be right with the Lord. ஏன்னா தேவன் சொல்லுகிறார், give me all the tithes. இந்த tithes சொல்றது தேவனுக்கு சேர வேண்டிய சகல ஆசீர்வாதமும் தேவனோட, அதை கொடுக்க சொல்றாரு. You give. and தேவன் சொல்லுகிறார், மூடின வானத்தின் கதவுகளை நான் திறந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். அது என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? இன்னைக்கு கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தம், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும் அந்த அதிகாரம், சகல காரியத்தையும் மேற்கொள்ளும் அந்த அதிகாரத்தை தேவன் கரத்துல கொடுக்கிறார். How many of you want this blessing? How many of you want to
glorify God? How many of you want to see that through you miracle is happening? ஓ யாருமே இல்லையா? அதான் கையை தூக்குனேன், நான் ரெடியா இருக்கிறேன் தூக்கிட்டு. How many of you want the blessing? How many of you want the heaven to open and receive the double fold blessing? Hallelujah. So தேவஜனமே, இந்த நேரம் தேவன் நம்மளை நிரப்பும் நேரம். நம்ம ஒரு பாடலை பாட போறோம். Hallelujah. தேவஜனமே, எல்லாரும் எந்திரிச்சு நிற்போம். நம்ம இருதயத்தை தேவன் அறிந்து